சொல்ற ஆதிரைக்கு நான் நாமினேட் பண்ண நான் சொன்னேனா அவ சரி பக்கத்து அடிக்க சொல்லுறக்கா இப்படி பேசாத சும்மா யாரோட நடிக்காத நல்ல நண்பர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் நிகழ்ச்சியிலே லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தோம் அப்படின்னா ஆரோரா ஒரு பெரிய ட்ராமாவை க்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க மட்டும்தான் நல்லவங்க, சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாருமே தப்பானவங்க அப்படின்னு அரோரா ஒரு பெரிய ட்ராமாவை க்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய ட்ராமா நடக்குனா இன்றைக்கி ராத்திரி கண்டிப்பாக மிட் நைட் மசாலா இருக்கும் நண்பர்களே. ஆமாங்க, அரோரா சோகமாக உட்காருவாங்க. அரோராவை சமாதானப்படுத்துறதுக்காக ஒரு சைடு துஷார் துடிப்பார், இன்னொரு சைடு கமர்தீன் வந்து கெஞ்சிக்கிட்டே இருப்பார். இன்றைக்கி ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது. என்னதான் இருந்தாலும் அன்அபிஷியல் ஓட்டிங்கில் மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது அன்அபிஷியல் ஓட்டிங்கை பொறுத்தளவில் முதல் இடத்துல தொடர்ந்து திவாகர் தான் இருக்கிறாரு. அவரை பொறுத்தளவில் 23.53% வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு. ரெண்டாவது இடத்துல சபரியை பொறுத்தளவில் 20.75% வாக்குகள் வாங்கியிருக்காரு. மூணாவது இடத்துல பார்வதி இருக்கிறாங்க. அவங்க வந்து 11.32% வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. நாலாவது இடத்துல கமர்தீன் இருக்கிறாரு. அவரை பொறுத்தளவில் 9.66% வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு. அஞ்சாவது இடத்துல ரம்யா வந்து 7.97% வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. ஆறாவது இடத்துல எப்ஜே பொறுத்தளவில் 7.3% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. ஏழாவது இடத்துல கெமியை பொறுத்தளவில் 6.66% வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. எட்டாவது இடத்துல அப்சராவை பொறுத்தளவில் 6.65% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. கடைசி இடத்துல இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அரோராக்காவை பொறுத்தளவில் 6.43% வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த வாரம் அரோரா வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவில் இந்த 9 நபர்களில் யார் வெளியேறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கூல் என்டர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.